இந்த சார்ட்ட பாருங்களேன். ப்ளூ கலர்ல இருக்கிற நிஃப்டி லைன ஒரு ஃபண்ட் பீட் பண்ணிருக்கு. அதுவும் கன்சிஸ்டன்ட்டா. மேஜிக் என்னன்னா, இதுவும் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் தான். இன்ஃபாக்ட் இதுவுமே நிஃப்டி தான். ஆனா இது நிஃப்டி 50 இல்ல, நிஃப்டி 20. இந்த நிஃப்டி 20ங்கிறது உங்களுக்கு கேள்விப்படுறது புதுசா இருக்கு அப்படின்னா, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல இந்த மாதிரி யாருக்குமே தெரியாத ஃபினான்ஸ் டிப்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஃபினான்ஸ் விஷயங்கள் போய் சேரட்டும். சரி, இப்போ இந்த நிஃப்டி 20 நம்ம நம்பலாமா? இது லாங் டர்ம்ல நிஃப்டி 50 பீட் பண்ணுது அப்படின்னா, ஆல்ரெடி வச்சிருக்க நிஃப்டி 50 வித்துட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்ல புதுசா இதுல எஸ்ஐபி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு உங்க எல்லா கேள்விக்கும் ஆன்சர் இருக்க போகுது. நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் வி வேல்யூ யுவர் டைம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபண்டோட பேரு நிஃப்டி 50 வேல்யூ 20 அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டர் ஃபண்ட். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர் ஃபண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ் ஃபண்ட் சொல்லுவாங்க. இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், இது எல்லாமே சைஸ் ஃபண்ட்ஸ். அடுத்தது வாலட்டிலிட்டி பேஸ் பண்ணி சில ஃபண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி, ஹெச்யூஎல் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் டக்குன்னு பெருசா ஸ்டாக் பிரைஸ் கீழே விடாது இல்லையா? ஸோ இதெல்லாம் வாலட்டிலிட்டி ஃபண்ட்ஸ்ல வரும். அதே மாதிரி மொமெண்டம் ஃபண்ட்ஸ்னும் இருக்கு. இது அப்படியே ஆப்போசிட்டா பிஎஸ்சி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும். என்னன்னா சின்னதா ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னா கூட ரியாக்ட் பண்ணும், பயங்கரமா மேல போகும், இல்லை பயங்கரமா கீழே வரும். இதை மொமெண்டம் ஃபண்ட் சொல்லுவாங்க. நாலாவது குவாலிட்டி ஃபேக்டர் ஃபண்ட் சொல்லுவாங்க. நல்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, நல்ல பிராண்ட் வேல்யூ, இந்த HDFC பேங்க் மாதிரி நல்ல பிராண்ட் வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்றது தான் இந்த குவாலிட்டி ஃபண்ட். இந்த ஃபேக்டர் ஃபண்ட்ல கடைசியா 5வது வரக்கூடியது தான் இந்த வேல்யூ இண்டெக்ஸ் ஃபண்ட். பேசிக்கா நீங்க அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் எல்லாம் தேடி கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நாங்களே இந்த மாதிரி அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் தேடி இருந்துச்சு, அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கோ, நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த நிஃப்டி 50 வேல்யூ 20 ஃபண்ட். அப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, என்ன பேசிஸ்ல இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க பிஇ ரேஷியோ கம்மியா இருக்கு எந்த ஸ்டாக்ஸ்லாம் அப்படிங்கறத பொறுத்து 30% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ரெண்டாவது பிரைஸ் டு புக் வந்து 20% வெயிட்டேஜ் தராங்க. மூணாவது அதிகமா டிவிடெண்ட் பே பண்ணக்கூடிய கம்பெனிஸ். இது ஏங்கிறத நான் போக போக சொல்றேன். இதுக்கு 10% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ROCE பொறுத்த வரைக்கும் 40% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாத்தோடையும் இதுக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த ROCE முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ஃபார்முலாவே பாத்தீங்கன்னா ஈக்விட்டி கேபிட்டல் பிளஸ் டெப்ட்ங்கிறது தான் வரும். நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு டீ கடை வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். இன்னொரு 50,000 ரூபாய்க்கு கடன் வாங்கி அந்த டீ கடை டெவலப் பண்றீங்க அப்படின்னா, நீங்க போட்ட 1 lakh பிளஸ் அந்த 50,000 இதுக்கு அகைன்ஸ்டா நீங்க எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் பண்ணிருக்கீங்க, மாசத்துக்கு 15,000 பண்றீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ரிட்டர்ன் பெர்சன்டேஜ். சோ இதை நமக்கு பேசிக்கா என்ன புரிய வைக்குது அப்படின்னா, அந்த கம்பெனி எந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மொத்த கேபிட்டல் அகைன்ஸ்டான்னு சொல்லுது. ஒரு ஸ்டாக் பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, ஓவர் வேல்யூடா பிரைஸ் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னாலும் ROCE ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓவர் வேல்யூவேஷனை இந்த ROCE ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவர் வேல்யூட் தான், ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸும் தராங்கன்றதுனால இந்த ஸ்டாக்கா அண்டர் வேல்யூடா நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பேசிக்கா இந்த ROCE டினோட் பண்ணுது. அதனாலதான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு ROCE மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா எடுத்திருக்காங்க. இப்ப இந்த நிஃப்டி 50 வேல்யூ 20ல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்பெசிபிக் நம்பர்ஸுமே கிடையாது. என்ன பேசிஸ் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நிஃப்டில நீங்க ஐடி கம்பெனி ஒரு 5 இருந்துதான் ஆகணும், ஆயில் கம்பெனி 2 இருக்கணும், FMCG கம்பெனி 2 இருக்கணுங்கிறது ரூலா வச்சிருப்பாங்க. என்னதான் அந்த கம்பெனி கீழே போனாலும் ஏதாவது ஒரு ஐடி கம்பெனி தான் அந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிற ரூல் இருக்கு. பட் இந்த வேல்யூ 20 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ரூலுமே கிடையாது. திடீர்னு அமெரிக்கா ரெசிஷன் வந்து எல்லா ஐடி கம்பெனிஸும் கீழே போகுது, அண்டர் வேல்யூடா மாறுது அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் ஃபுல்லாவே ஐடி கம்பெனிஸா கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட இது ஐடி விசா வாங்குறதுக்கு ஈக்குவலா அந்த டைம்ல இருக்கும். ஸோ எவ்வளவு ஸ்டாக் எந்த செக்டார்ல இருந்து இண்டஸ்ட்ரியில இருந்து இருக்கிறவங்க எந்த கேபிட்டலுமே இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் கிடையாது. அடுத்து இந்த இண்டெக்ஸ் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நிஃப்டி 50ல இருக்கிற அண்டர் வேல்யூடான ஸ்டாக்ஸை மட்டும் எடுத்துதான் ட்ராக் பண்ணுது. அப்படின்னா இதோட லிமிடேஷன் நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை மட்டும் தான் பாக்குது. அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா சில ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூடா இருந்தாலும் அதான் பார்க்க போறது இல்ல. நிஃப்டி 50யே ஓவர் வேல்யூடா இருந்துச்சுன்னா அதுல அண்டர் வேல்யூடா இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் எடுத்து பார்க்க போகுது. மூணாவதா ஒரு ப்ராப்ளம் இந்த இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர் வேல்யூடா இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த இண்டெக்ஸ் மேல போகணுங்கிற எந்த அவசியமே கிடையாது. இப்ப பாருங்க, இந்த ஐடிசி கம்பெனி தான் பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் முன்னாடி 120 ரூபாய் அண்டர் வேல்யூடா இருந்துச்சு. ஆனா அந்த 120 ருபீஸ்க்கு அது ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு. லாஸ்டா இப்பதான் 400 ருபீஸ் ஏறிச்சு. ஸோ அண்டர் வேல்யூடா இருக்கு அப்படின்னா அந்த வருஷ கடைசியிலேயே அது மேல போகணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ரொம்ப நாளைக்கு அண்டர் வேல்யூடாவே இருந்துட்டு அப்புறமா கூட மேல போகலாம். ஸோ நீங்க லாங் டர்ம்ல வெயிட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. சரி, இப்ப இந்த இண்டெக்ஸ்ல எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உண்மையிலேயே அண்டர் வேல்யூடா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னு பாத்தீங்கன்னா TCS. இவங்களோட PE ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 25 இருக்கு. ஸோ கம்பேர் டு அதர் கம்பெனிஸ் இவங்க ஒரு மார்க்கெட் லீடராகவும் இருக்காங்க, ROCE அதிகமா இருக்கு. ஸோ இவங்க இதை வச்சிருக்கிறது ரீசனபிள் தான். ரெண்டாவது இருக்கிறது ICICI பேங்க். இங்கதான் ஒரு கேள்வி வரும். ICICI பேங்க் ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய வேல்யூ கொடுத்துருச்சு, கொஞ்சம் ஓவர் வேல்யூடாவே போயிடுச்சு. இங்க பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் டு புக்குமே ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. அதே நேரத்துல ROCE அவ்வளோ அட்ராக்டிவாலாம் தெரியல. அப்படியே இந்த ICICI எடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்னு, இந்த ஃபண்ட் எவ்ரி 6 months ஒன்ஸ் தான் ஸ்டாக்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்ப ஜனவரி அண்ட் ஜூன் இந்த 2 மாசத்துல மட்டும்தான் ஸ்டாக்ஸ் எல்லாம் திருப்பி ரீஎவாலுவேட் பண்ணி இது உண்மையிலே அண்டர் வேல்யூடா இருக்கா இல்ல அது ஃபேர் வேல்யூ ஓவர் வேல்யூ ஆயிடுச்சாங்கிறத பார்த்துட்டு புது ஸ்டாக்ஸை திரும்பி வைப்பாங்க. ஜூன்ல வச்சாங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு செப்டம்பர் வரைக்குமே ஆகுங்கிறதுனால அதை மாத்தாம இருக்கலாம்.
ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான பேங்க்ஸுக்கு ROCE வச்சு டிட்டர்மைன் பண்ண முடியாது அதோட வேல்யூவேஷன். ஏன்னா இந்த பேங்க்ஸ் எல்லாமே கடன் அதிகமா RBI கிட்ட இருந்து வாங்கி அதுலதான் பிசினஸே பண்றாங்கிறப்ப இந்த இடத்துல நீங்க நிம்னு சொல்லக்கூடிய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் தான் பார்க்கணும். RBI கிட்ட இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் கடன் வாங்குறாங்க, எவ்வளவு பர்சன்டேஜுக்கு இவங்க மக்கள் கிட்ட கடன் கொடுக்குறாங்க, அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இந்த NIM. இந்த நிம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால ICICI இந்த இண்டெக்ஸ்ல இடம் பெற்றிருக்கலாம். மூணாவது SBI பேங்க்ஸ் மோஸ்டா எல்லா கவர்மெண்ட் கம்பெனிஸுமே இங்க வரும். ஏன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு டிஸ்கவுண்ட் தான் ட்ரேட் இருக்கும், கொஞ்சம் அண்டர் தான் போனதுனால இங்க எல்லாமே வந்துடும். நாலாவது பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ், அகைன் TCS அதே ரீசன்ஸ் தான் இதுல இருக்கு. அஞ்சாவது ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ITC. இது வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமா எது இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் அதிகமா தரதா தான் இருக்கும். இங்க டிவிடெண்ட் ஏன் மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த கம்பெனிஸ்லாம் அதிகமா டிவிடெண்ட் தராங்களோ மோஸ்டா ஒரு ஸ்டேபிள் கம்பெனியா ஆல்ரெடி வளர்ந்த கம்பெனியா இருப்பாங்க. இப்ப இந்த கம்பெனிஸ் நம்ம டிவிடெண்ட் நிறைய வாங்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம இண்டெக்ஸ்க்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துடும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான டிவிடெண்ட் பேஸ்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ மோஸ்டா இப்போ சொன்ன ரீசன்ஸ் தான் அடுத்து வரக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே இருக்கும். ஸோ நான் மற்ற ஸ்டாக்ஸ்லாம் அப்படியே பண்ணிட்டு போறேன். HCL டெக்னாலஜிஸ், மாருதி சுசுகி, NTPC, ONGC, பவர் கிரிட் கார்பரேஷன், விப்ரோ, டாடா மோட்டார்ஸ், கோல் இந்தியா, பஜாஜ் ஆட்டோ. கண்டிப்பா இன்னைக்கு டேட்ல பஜாஜ் ஆட்டோ வந்து அண்டர் விட இல்ல, மேபி அடுத்த செக்மெண்ட்ல மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், இண்டால்கோ, சிப்லா, டாக்டர் ரெட்டிஸ், ஹீரோ மோட்டார் கார்ப், இண்டஸ்இன்வெல்ட். இன்னைக்கு டேட்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் தான் இந்த வேல்யூ 20 நிஃப்டி பிஸ்ல இருக்கு. சரி, என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்கு அதெல்லாம் அண்டர் வேல்யூடா, அதுக்கான ரீசன்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டோம். நிஃப்டி 50யோட இது அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நிஃப்டி 50 மொத்தமா ஒமிட் பண்ணிட்டு இதுல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்ல ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணதை வித்துட்டு இதுல வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஃப்டி 50ல எல்லா செக்டருமே கம்பைண்டா இருக்கும். பட் இந்த நிஃப்டி 20 பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்துல ஒரு செக்டர் ஆஃப் ஸ்டாக்ஸ் மட்டும் இருக்கலாம். இப்ப IT கம்பெனிஸ் மட்டும் அதிகமா இருக்குல்ல, அந்த மாதிரி. சோ உங்களுக்கு எல்லா செக்டரோட எக்ஸ்போசர் கிடைக்காம போயிடும். ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிஃப்டி 50 ரொம்பவே ஸ்டேபிளா பேலன்ஸ்டா இருக்கும். இந்த வேல்யூ 20 என்னதான் நிஃப்டியை பீட் பண்ணாலும் நிஃப்டி கீழே விழும்போது இது அதை விட கீழே விழுறதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. மூணாவது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்டர் வேல்யூடா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படியே அண்டர் வேல்யூடாவே போயிடலாம் ரொம்ப நாளைக்கு. அதனாலயும் இந்த நிஃப்டி 20 நீங்க கம்ப்ளீட்டா நம்பிட முடியாது. அடுத்து ஃபோர்த் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் எரர். நிஃப்டி 50ங்கிறது ஏகப்பட்ட பேர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுனால அது ட்ராக்கிங் எரர் ரொம்பவே கம்மியா இருக்கும். எல்லாருமே ப்ராப்பரா பார்ப்பாங்க. இந்த வேல்யூ 20ல அந்த அளவுக்கு ப்ராப்பர் கிடையாதுங்கிறப்ப ட்ராக்கிங் எரர் நமக்கு அதிகமா இருக்கலாம். அஞ்சாவது காரணமும் இதே மாதிரி தான், லிக்விடிட்டி. நிஃப்டி 50ல ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஈஸியா எப்போ வைக்கணும்னு நினைச்சாலும் வித்துடலாம். பட் நிஃப்டி 20ல லிக்விடிட்டி கம்மி கம்பேரிட்டிவ்லி. இதுல ஒரு கண்ணு எப்பவுமே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க நிஃப்டி 20 வேல்யூபிளாவே இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களால எதுவும் பண்ண முடியாது. இந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி ஃபேக்டர் ஃபண்ட்ஸ் வேற என்னலாம் இருக்கு அதெல்லாம் நிஃப்டி பீட் பண்ணிச்சுன்னா அது எல்லாத்தையும் தனித்தனியாக வீடியோ போடுறேன். ஸோ லைக் பண்ணுங்க. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, நீங்க நிஃப்டி 50லயும் இன்வெஸ்ட் பண்ணி இந்த வேல்யூ 20லயும் இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு சின்ன எக்ஸ்போசர் வச்சுக்கிறீங்க அப்படின்னா தப்பு கிடையாது. பட் வெறும் வேல்யூ 20 மட்டும் நம்ப முடியாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். பட் நீங்க நிஃப்டியை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா யாரை நம்பி இந்த நிஃப்டில இன்வெஸ்ட் பண்றது, நிப்பானா, டாட்டாவா, SBI அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அங்க நான் மீட் பண்ணுங்க. ஹேவ் a great day. Yes.